வணக்கம். வாட்ஸ்அப்பை பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற இந்த கோர்ஸில் நிறைய பயனுள்ள பகுதிகளை நீங்கள் தெரிஞ்சுட்டு வரீங்க. இந்த பகுதியில் வாட்ஸ்அப்பை நம்ம மொபைலில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, ஏன் சிஸ்டத்தில் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்ற கேள்விக்கு விடை தர மாதிரி அவங்க வாட்ஸ்அப்பை வெப்லையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை 2015 ஜனவரி மாதம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுக்கான ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு QR கோட் கொடுத்துருவாங்க. அந்த QR கோட் வழியாக நம்மளோட ஆப்பை அப்டேட் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ரௌசர்ஸில் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டியுமே அந்த வெப்பில் லோட் ஆகிற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம இந்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்த வருஷமே 2016 வாட்ஸ்அப்புக்கான ஒரு EXE ஃபைலையும் லான்ச் பண்ணாங்க. அந்த EXE ஃபைலுங்கிறது சிஸ்டத்துக்கான சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டருக்கான சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். ஸோ அது வழியாகவும் நம்ம வாட்ஸ்அப்பை டெஃபினட்டாக யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இதை எப்படி பயன்படுத்துறது, நம்ம மொபைலில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை எப்படி கம்ப்யூட்டரில் பயன்படுத்துறதுங்கிறத சுவாரஸ்யமாக இந்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ பொதுவாக நம்ம சிஸ்டத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ சிஸ்டத்துலேயே வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும்ல, ஒரே பாயிண்டில் நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கான இந்த ஃபியூச்சர் தேவைப்படும். வாட்ஸ்அப்பை இனிமேலுக்கு உங்கள் கம்ப்யூட்டர்லையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை 2015 ஜனவரி மாதம் 21 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது பற்றின வீடியோவை நான் அப்போயே என்னோடய யூடியூப் சேனலில் ஜிடெக் எஜுகேஷன் அப்படின்ற யூடியூப் சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அது பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. இன்னும் அந்த யூடியூப் வீடியோவை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனிஷியலாக இவங்க லான்ச் பண்ணும்போது ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், iOSக்கு யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி க்ரோம் ப்ரௌசரில் மட்டும்தான் இந்த வாட்ஸ்அப் ஆப்பை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷனோடு இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நாளடைவில் iOSலையும் யூஸ் பண்ணலாம். க்ரோம் ப்ரௌசர் மட்டும் இல்லை, மொசிலா, சஃபாரி, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படின்னு நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அகைன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மைக்ரோசாஃப்ட்டுக்கான EXE ஃபைலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேராகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 விதத்தில் யூஸ் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் ப்ரௌசர் பேஸ்டு அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு web.whatsapp.com அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு QR கோடு வரும். ஸோ இந்த QR கோடை உங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு உங்கள் ஃபோனோட அந்த மோர் ஆப்ஷன் செட்டிங்கில் வாட்ஸ்அப் வெப்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேமரா ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த web.whatsapp.com அப்படின்ற இந்த ப்ரௌசரில் இருக்கக்கூடிய QR கோடை உங்கள் ஃபோன்லேருந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோனில் இருக்க UI இங்கே வந்துடும். ஸோ இனிமேலுக்கு நீங்கள் தாராளமாக உங்கள் வாட்ஸ்அப்பை வெப்லையும் யூஸ் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் இதே ரூல்ஸு தான் ஒரு அப்ளிகேஷனாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும்னா. ஸோ வாட்ஸ்அப்பை நீங்கள் சாஃப்ட்வேராக யூஸ் பண்ணணும், மேக்லேயோ இல்லை விண்டோஸ் பிசிலேயோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், whatsapp.com/download அப்படின்ற பேஜுக்கு போங்க. இந்த பேஜில் போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் ஆர் மேக் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் என்னோடய சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த EXE ரன் பண்ணுறேன். சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம எப்படி ப்ரௌசரில் QR கோடு ஸ்கேன் பண்ணோமோ அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர்லேயும் கேட்கும் QR கோடு. ஸோ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு சாஃப்ட்வேர் EXE-ஆகவும் ரன் ஆகும். ஸோ ரொம்ப எளிமையாக இந்த பகுதியில் வாட்ஸ்அப்பை உங்களோட கம்ப்யூட்டர், லேப்டாப்பில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இனிமேலுக்கு நீங்களும் ஃபோனை அடிக்கடி எடுத்து பயன்படுத்த வேண்டியதில்லை. ஒன்-வே கம்யூனிகேஷனாக நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் இருந்தோ இல்லை உங்கள் சிஸ்டத்தில் இருந்தோ உங்களோட கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புறதுக்கான வாய்ப்பை இதன் மூலிமா ஏற்படுத்தியிருக்கோம். வாட்ஸ்அப்பை கம்ப்யூட்டர்லையும் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத இந்த பகுதியில் ரொம்ப சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. மேலும் பயனுள்ள பல தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. வாங்க அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். நன்றி.